நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படிடா வேணும்? அமைதியாரு. அவ காணாம போன அன்னைக்கே எனக்கு போன் போட்டு சொல்லிருக்க வேண்டியதானே. முதல்ல நீ போய் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசலாம். இங்க பாரு, காணாம போனது ஏன் பொண்டாட்டி. ஒருவேளை அவ யாரு கூடவாவது ஓடி போயிருந்தானா அது எனக்கு தான் அவமானம். ஏய் இங்க பாரு, உனக்கு எந்த அவமானமும் வராத மாதிரி நான் பாத்துக்கறேன்டா. பாரு, இவதான் பாலாவை இங்க இருந்து கூட்டிட்டு போனா. யார்கிட்ட சொல்லிட்டு பாலாவை இங்க இருந்து அனுப்பி வச்சீங்க? அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு தெரியாது. ஏய், அண்ணன் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டா, அப்படியே எட்டி உதச்சிருவேன். அதெல்லாம் உன் அண்ணன் பார்த்து பாரு. சதீஷனா, பாலா எங்க போனான்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். அதுல ஒரு பிரச்சனை இருக்குடா. என்னது? பாலா காணாம போயிட்டான்னு பாலாவோட அப்பா ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுல முக்கிய குற்றவாளிகள் நாம தான். நாமளா? பாலா அவசரத்துக்கு ஓடி போனதுக்கு பழி நம்ம மேல போடுவாங்களா? அவங்க எதுவும் சொல்லவே இல்ல. இங்க போலீஸ் வந்து எங்க எல்லாரையும் கேள்வி கேட்டாங்க. நாம அவளை அடிச்சு கொண்டு ஆத்துல தூக்கி போட்டோம் தான் போலீஸ் நினைக்கிறாங்க. பாலா இங்க இருந்து கிளம்பி போகும்போது வீட்டுல யாருமே இல்லையா? நான் உன் சித்தப்பாவோட அம்மாவை பாக்குறதுக்காக போயிருந்தேன். சதீஷனா, அன்னைக்கு நீங்க இந்த வீட்டுல இல்லையா? நான் இல்ல. நான் இங்க இருந்திருந்தா அவளை இந்த வீட்டை விட்டு போக விட்டுருப்பனா? இதோ இவளும் இதுக்கு உடந்ததான். உண்மையை சொல்லு. யாரு சொல்லி பாலாவை இங்க இருந்து கூட்டிட்டு போன? அவ யாரு கூட போயிருக்கா? எனக்கு தெரிஞ்சிருந்தா போலீஸ் வந்தப்பவே நான் சொல்லிருப்பேனே. பாலா இங்க மயங்கி கிடந்தப்போ நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வான்னு கட்டாயப்படுத்தினேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அவ என்ன திருப்பி அனுப்பிட்டான். தனியாவே போய்க்கிறேன்னு சொன்னான். அதேதான். நோட் த பாயிண்ட். தனியா போய்க்கிறேன்னு பாலா சொல்லியிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு உதவி பண்றதுக்காக அக்கறையில யாரோ காத்துட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். வேணும், அவ கூட யாருமே இல்லாம அவ இத்தனை நாள் தனியா இருக்க முடியாது. நான் தான் சொன்னலடா, இதுக்கு பின்னாடி அவன் இருக்கான்னு. இல்ல நான் கரெக்டா அந்த நாள் பார்த்து அவன் எதுக்காக ஏரிக்கரைக்கு வரணும்? நீ இப்ப யார பத்திடா சொல்லிட்டு இருக்க? பாலாவோட அக்கா புருஷன் இருக்கானே அந்த மனோஜ், அந்த ராஸ்கலை பத்தி தான் சொல்றேன். இங்க பாரு, என்ன பார்த்த உடனே அவன் அப்படியே ஆடி போயிட்டான். அவன் என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு 100% நல்லா தெரியும். இங்க பாரு, இதெல்லாம் பாலாவோட வீட்டுக்காரங்க சேர்ந்து பண்ண ஏற்பாடு தான் இது. நாம ஒரு சதி பண்றதுக்காக அவளை பூனைக்கு கூட்டிட்டு போனோம்ல, அதுக்கான தண்டனை தான் இது. ஏய், எனக்கும் அப்படித்தான் தோணுது. அவங்க எல்லாரும் பிளான் பண்ணி பாலாவை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு நமக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்காங்க. அதோட தொடக்கமா தான் மனோஜ் இங்க வந்து பாலாவை கூட்டிட்டு போக வந்திருக்கான். என் கையால தான் அவனுக்கு சாவு. வேணும், கொஞ்சம் பொறுமையா பாலா எங்க போயிருக்கான்னு தேடி பாருப்பா. அதை விட்டுட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ போய் சண்டை போட்டா எதுவும் முடிவு கிடைக்காதுப்பா. எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. உன்ன மாதிரி குடும்பக்காரனுக்கு அட்வைஸ் பண்ணி உன் மனசை மாத்தணுங்கிற ஐடியா எனக்கு இல்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி பாலா யார் கூடயோ போயிருக்க மாட்டாப்பா. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி போறதா இருந்தா அவளுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவங்க எல்லாரையும் நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன்னை நான் இங்க இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவ என்கிட்ட என்ன சொல்லியிருந்தானா, இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயும் போகவே மாட்டேன்னு சொன்னான். அப்படி ஒரு முடிவெடுத்தவ வேற யார் கூடயும் போயிருக்கவே மாட்டா. நீங்க என்ன சொன்னாலும் இவங்க மண்டைக்குள்ள ஏறாதுப்பா. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போனா இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம என்னதான் பேச முடியும்? நீ ஒண்ணு அதிகமா பேசாத. அவ இங்க இருந்து போறதுக்கான காரணமே நீ தாண்டி. ஏய், பாலா மட்டும் கிடைக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏண்டா, நீ அவளை எங்கன்னு போய் தேடுவ? எங்க ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியும். முதல்ல பாலாவோட வீடு, அதுக்கப்புறம் மனோஜ். எங்கேயாவது அவ உயிரோடு இருந்தா நான் கூட்டிட்டு வரேன். நான் மனோஜோட அம்மா பேசுறேன்.
நீங்களாம்மா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் பொண்ணு என்ன தப்பு பண்ணான்னு மனோஜ் அவளை அடிச்சிருக்காரு. சுதாலட்சுமி, போனை எடுத்ததும் இவ்வளவு கோவமா பேசாம முதல்ல என்ன நடந்ததுன்றது கேளுங்க. இனி கேட்டு என்ன ஆக போகுது? பாலாவோட விஷயத்துல போலீஸ் வந்து மனோஜை விசாரிச்சதுதான் இப்ப பிரச்சனையா? அந்த கோவத்துலதான் அவர் என் பொண்ணை அடிச்சாரா? இதுதான் அவர் கோவத்துக்கு காரணமா? சுதாலட்சுமி, முதல்ல சண்டை போட ஆரம்பிச்சது மனோஜ் இல்ல, ஜெயா தான். முதல்ல அவகிட்ட பேசி அட்வைஸ் பண்ணி அவளை இங்க அனுப்பி விடுங்க. இந்த சின்ன பிரச்சனைக்காக நம்ம மூக்க நுழைச்சி சண்டை பெருசாக்க வேண்டாம். இனிமே நான் என் பொண்ணை அங்க அனுப்புறதா இல்ல. என் பொண்ணுக்கு சீரும் வரதட்சணை கொடுத்து உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்த இல்ல. நான் இப்ப போன் பண்ணது நகை பணம் எல்லாம் கணக்கு பாக்கிறதுக்காக இல்ல. நீங்க எல்லாரும் இப்படி பிடிவாதம் பிடிச்சு உங்க பொண்ணோட வாழ்க்கையை தயவுசெய்து நாசம் பண்ணிடாதீங்க. உங்க பையனோட கோவத்தை தீக்கிற பொருள் இல்ல என் பொண்ணு. என் பொண்ணு ஏதாவது பேசி இருந்தா அது நிச்சயமா உங்க பையன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான். சுதாலட்சுமி, நாம இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். அவளை இங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அதுக்கு ஒரே ஒரு வழிதான். மனோஜ் இங்க வந்து என் பொண்ணு கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் என் பொண்ணை அனுப்பி வைக்கலாமான்னு நான் அப்புறம் யோசனை பண்றேன். ஹலோ ஹலோ, நாங்க ஒரு மிஸ்ஸிங் கேஸை தேடி இங்க வந்திருக்கோம். முளவுக்காட்டுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு வந்த பாலசுதாங்கிற ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. அந்த பேர்ல இங்க யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களான்னு தெரியணும். ஏஜியும் அட்ரஸையும் சொல்லுங்க சார். பாலசுதா, ஏஜ் 26. அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற முளவுக்காடு. முளவுக்காடு அந்த பொண்ணோட மாமியார் வீடு. பாலசுதாவோட வீட்டு அட்ரஸ் செண்பகசேரின்னு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா. சார், நீங்க சொல்ற மாதிரி பேஷண்ட் கடந்த 3 நாளா யாருமே இங்க அட்மிட் ஆகல சார். அப்படி இங்க யாருமே இல்ல சார். ஓபிலயும் யாரும் வரல. பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பாலசுதா போக வாய்ப்புள்ள எல்லா ஆஸ்பத்திரியிலும் நாங்க என்கொயரி பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் சார், நான் பே வார்டுல கேட்டு பார்க்கறேன். இங்கேயும் இல்லைன்னா அப்புறம் ஒன்னு யார் கூடயாவது இந்த ஊரை விட்டு ஓடி இருக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணை யாராவது கண்டிப்பா கொன்னு இருக்கணும். அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நம்ம தேடுறத நிறுத்திட வேண்டியதான். அப்படிதானே? போலீஸா இருந்துட்டு இதை சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? பெஸ்ட். உன் வாயில இருந்து வர ஐடியாவை கேட்டா. சார், சாரி சார், நீங்க தேடி வந்த ஆள் இங்க அட்மிட் ஆகவே இல்லை சார். சரி, வாயா. இந்தாங்க. ஒருவேளை அவ தற்கொலை ஏதாவது பண்ணிருப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நீ எப்பவுமே இதான் பேசிட்டு இருப்பியா? போலீஸ்காரங்க அந்த இடம் முழுக்க தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்கலையாங்க. ஒருவேளை பழைய மாதிரி வேணு அவளை பூனேக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம முன்னாடி டிராமா போடுறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாலா எங்க இருக்கா? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவளை எங்க நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? வேணு, நாங்க அவளை உங்க கூட தான் அனுப்பி வச்சோம். அவ காணாம போனதே உங்க வீட்டுல இருந்துதான். அப்படி இருக்கும்போது இங்க வந்து அவளை தேடினா? யோ, இங்க பாரு, விளையாடாத. என்கிட்டயே விளையாடுறீங்களா? உங்க பெரிய பையன் இருக்கான்ல ஹரி, அவன் தான் தங்கச்சியை தேடிக்கிட்டு அங்க புனேக்கு போயிருக்கான். ஆனா அப்ப நான் அவளை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். இப்ப பாலா காணாம போனதுக்கு பின்னாடி அவன் பிளானா தான் இருக்கணும். அவளை எங்கேயோ கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு என் பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். ரொம்ப பெரிய பிளான் தான். அப்பனும் பிள்ளைங்களும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. இங்க பாருங்க, எங்க பொண்ணு காணாம போன வருத்தத்துல நாங்க இருக்கோம். இதுக்கு மேல வந்து நீங்களும் சண்டை போட்டா என்ன அர்த்தம்? நான் இங்க வந்து பேசதானே ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் சண்டை எல்லாம் போடலையா?
இந்த பாரு, உனக்கும் உன் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம அவளுக்கு எதுவும் நடந்திருக்காது. அப்பனா கேட்டுக்க, நானும் அவங்களும் அவளை அடிச்சு கொண்டு ஆத்துல தள்ளிட்டோம். என்ன உனக்கு இதெல்லாம் பண்றது சகஜம் தானே? ஆமாடா, எதையும் பண்ற அளவுக்கு கொடூரமானவங்க தான் நாங்க. நீ அதை தெரிஞ்சுக்கணுமா? காட்டுறேன்டா உனக்கு. ஐயோ, என்னது? விடுங்க. அஜய், எங்கிட்ட விளையாட கட்டுறியா நீ? அஜய், இங்க வாப்பா. ஒழுங்கா தள்ளி போயிடு. என்ன பண்றீங்க? யார் மேல கை வைக்கிறீங்க? தள்ளி போட்டுருவேன். விடு, நான் தான் சொல்றேன்ல. விடு, விடு. கொல்ல விட மாட்டேன். முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க. இங்க இருந்து பாலாவோட தான் நான் போவேன். ஐயோ, அஜய். ஏய், எங்கடா? ஐயோ, எங்கடா? அஜய், விடுங்க. விடுங்க அவனை. விடுங்க. நீ இவர்கிட்ட சண்டைக்கெல்லாம் போகாத அஜய். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க. அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். பாலா வந்தா தான் நான் போவேன். அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டுட்டு வரோம். பாலாக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். வேண்டாம்டா, இதுக்கு மேல பேசாத. ஏன் சொன்னவன கூண்டுருவேன். வேண்டாம். இங்க பாருங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு போயிடுங்க. உங்க யாருக்குமே தெரியலனா அப்ப பாலா எங்க தான் போயிருக்கா? பொண்டாட்டி எங்க போயிருக்கா என்னங்கறத புருஷன் தானே தேடி கண்டுபிடிச்சி ஆகணும். நீ பேசாத. நீ வேணும்னா நல்லா தேடி பாரு. எடி, இங்க வந்து பார்த்துட்டு அங்க போலன்னு ஐடியா வச்சிருந்தேன். உன்னை கட்டணம் இருக்கான்ல அந்த மனோஜ், அவன்தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுகள் அவன்தான் காரணம். நான் இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பிளான போட்டிருப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு, இது அவன் தனியா தான் பண்ணியிருக்கான். ஏய், நீ கவனமாரு. உன்னை நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டு அவன் உன் தங்கச்சி கூட்டிட்டு ஓடி போயிருக்கான். அவன் என் பொண்டாட்டியை எந்த ரகசிய இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தாலும் சரி, நான் அவளை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் நீ பார்க்க போறது உன் புருஷனோட பணத்தை மட்டும் தாண்டி. மனோஜோட அம்மா தானே? ஆமா. உங்களை பார்த்த உடனே நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையே? வேணுகோபால் தானே பாலாவோட? நான் கல்யாணத்தன்னைக்கு உங்களை பார்த்தது. இதுதான் என்னோட பிரச்சனையே. என்ன ஒரு தடவை பார்த்துட்டு என் கூட பழகிட்டாங்கன்னா அவங்க என்ன மறக்கவே மாட்டாங்க. மறக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா நீங்க வந்து உட்காருங்க. ஆட வந்து உட்காருங்கம்மா. மனோஜ் அவன் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரவே இல்லை. நான் ஆபீஸ் போயிட்டு தான் வந்தேன். அவன் அங்கிருந்து சீக்கிரமா கிளம்பிட்டு சொன்னாங்க. பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்சம் ஜெயசுதா கிட்ட பேசினா போதும். அவளும் இங்க இல்ல. இல்லையா? எங்க போயிட்டாங்க? வெளியே போயிருக்கா. அப்படின்னா எனக்கு எல்லாமே சௌரியமா போச்சு. ஆமா, அவ எங்கதான் தங்கி இருக்காளா இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சிருக்கீங்களா? யார? என் பொண்டாட்டியை தான் கேக்குறேன். பாலா, அவளோட பாதுகாவலன் இப்போ உங்க பையன் தானே? வேணும், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க.
பாலாவை மனோஜ் கூட பண்ண தங்கச்சியை தான் பாக்குறான். அப்படியா? அது எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, பாலா கிட்ட அவளோட புருஷன் அவளை கூட்டிட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லுங்க. அதுக்கு அவ இங்க இருக்கணுமே. அப்படின்னா என் பொண்டாட்டி எங்க போயிட்டா? அது எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? உங்க பையனுக்கு தெரியும்ல, ஏன்னா அவன் தான் அவளை மறைச்சு வச்சிருக்கான். எனக்கு எல்லாம் தெரியும். பாலா, வேணு, பாலா, வேணு, எங்க இருக்க? வெளிய வா. வேணு, அவ இங்க இல்ல. ஏய், பேசாம அமைதியா நில்லு, இல்லனா உன் கழுத்தை அப்படியே நெரிச்சு கொன்னுடுவேன். பாலா, பாலா, வேணு, பாலா, வேணு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஏய், அவரு பைத்தியக்கார, நான் ஒரு மென்டல் சர்டிபிகேட் இருக்கிற ஒரு பைத்தியக்கார. நான் உன்னை கொன்னு போட்டு போனாலும் எந்த கோர்ட்டும் எனக்கு தண்டனை கொடுக்காது. பாலா, பாலா, வேணு, வேணு, அவ இங்க இல்லப்பா. அவ எங்க இருக்கா? உன் பையன் அவளை எங்க கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லு. பாலா எங்க போயிருக்கான்னு அவனுக்கு தெரியாது. தெரியும். முழு காட்டுல இருந்து பாலாவை கூட்டிட்டு போறது அவன் தான். எனக்கு இப்ப வேணும். பாலா, பாலா, கேக்குறத சொல்லு. எனக்கு தெரியாது. நீ இப்ப தப்பிச்சிட்ட. இதுக்கப்புறம் நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். பாலா எங்க? உன் பொண்டாட்டி தேடுறதுக்கான இடம் இது இல்ல. அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போனது நீதான்டா. அவளை இப்ப நீ எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அக்காவும் தங்கச்சி உனக்கு வேணுமா? மனோஜ், விடு அவனை. உன் கதையை இப்பவே நான் முடிச்சிடுறேன்டா. என்ன பண்ற நீ? நீயும் உன் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து அவளை கொண்டு போட்டுட்டு என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறியா? பாலாவை கூட்டிட்டு வந்தது நீயா இருந்தா அவளை நான் இங்கிருந்து கூட்டிட்டு போவேன். இதுக்கப்புறம் பாலாவை கேட்டுட்டு நீ இந்த பக்கம் வந்தனா உன் காலைய வெட்டுவேன். அதுக்கு முதல்ல நீ உயிரோட இருந்தா நான் சொல்றேன்ல மனோஜ், விடு அவனை. ஐயோ, அவன் பாட்டு பேசிட்டு போட்டுண்டா. ஏய் கிழவி, நீ இவனோட ஆயுசுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க. இதுக்கப்புறம் இங்க இருந்து ஏதாவது பேசுன உன்னை கொன்னே போட்டுருவேன்டா. போடா, போ. மனோஜ், மனோஜ், சொன்ன கேளு. வேண்டாம். உனக்கு கள்ள காதலியா இருக்க ஏன் பொண்டாட்டி தான் வேணுமாடா? எதுவும் தேவையில்லாம பேசாத. மனோஜ், சொன்ன கேளு. மனோஜ், விடு. விடு, சொல்றல. விடு மனோஜ். இந்த கேடு கட்டவன் கூட்டிட்டு போய் மறைச்சு வச்சிருக்கா. அவளை என் கூட அனுப்பி வைக்கணும் பையன். இன்னைக்கு உன்னை வீட்டுல ஒரு பைத்தியக்காரன். நான் சொல்றது கேளு மனோஜ். கூட்டு போங்க, கூட்டு போங்க. மரியாதையா முன்னாடி அனுப்பிச்சு போகல. விடுமா, ஏமா நீ பேசாம இரு. சொல்றது கேக்குறியா? விடுங்க. தம்பி, தம்பி, தரடா டேய். அவளை என் கூட அனுப்பி வைக்கல நீ நிம்மதியா எங்க தூங்க மாட்டடா. தரடா டேய். பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து போயிடு. கட்டின பொண்டாட்டியை அடிச்சு வெளியே தோர்த்திட்டு அவ தங்கச்சியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான் இவன். டேய் உனனா சொன்னா கேளுப்பா. தயவு செஞ்சு அவன் பேசுனது எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுருப்பா. என்ன நடந்தாலும் அந்த அவமானம் நமக்கு தான்ப்பா. ஏய் மனோஜே, நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இவன் இருக்கான்ல இங்க உள்ள ஒளிஞ்சிருக்கானே, இவன் ஒரு கேடு கெட்ட பொறுக்கி என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அவ கூட ரகசியமா குடும்பம் நடத்திட்டு இருக்கான்.
கதவை திறடா. இவனை நான் சும்மா விட மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு, வேண்டாம். பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேடா. கதவை திறடா. ஏய் திறடா. நாளைக்கு பொழுது விடியறதுக்குள்ள பாலா என் வீட்டுக்கு வரல, அதுக்கப்புறம் நீ இந்த பூமியிலே இருக்க மாட்டடா. நான் தான் சொல்றேன்ப்பா, வேண்டாம்ப்பா, சொன்னா கேளு. சொல்றா. வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம். கடவுளே. அப்பா எல்லாமே பழைய போட்டோஸ் தான் இருக்கு. ஸ்டேஷன்ல குடுக்கறதுக்கு புது போட்டோ வேணும்ல? கல்யாண ஆல்பத்துல இல்லையா? அததான் நாம இன்னும் போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து வாங்கவே இல்லையே. இதுக்குள்ள இருக்கிறதுலே ரொம்ப பழசு இல்லாம ஒரு போட்டோ எடுமா. இத ஒரு கவர்ல போட்டு கொடு. மனோஜ் ஃபோன் பண்ணாரா? இல்ல, நேத்து மனோஜோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க கிட்ட நல்லா சண்டை போட்டுட்டேன். நீ எதுக்கு இதுல தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க சுதா? நீ எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை இங்க இருந்து அனுப்புற வழியை பாரு. அவர் நம்ம பொண்ணை அடிச்சு அமைச்சிருக்காரு. அவரே நேரா வந்து நம்ம பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கூட்டிட்டு போட்டோம். நாம அவளை போக கட்டாயப்படுத்தணும்னா அவ மனசு இல்லாம தான் இங்கிருந்து கிளம்பி போவா. ஆனா அது அவங்களுக்கு இலக்காரமா போயிடும். என்ன அடிச்சாலும் வெக்கங்கட்டு போய் திரும்பி வந்திருக்கான்னு நினைப்பாங்க. புருஷன்கிட்ட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வர பொண்ணுங்களை இங்கேயே தங்க வைக்கிறது நல்லது இல்ல. இந்த வீடு ஒரு வாடகை வீடு. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி அவ இங்க இருந்து இனிமே திரும்பி போக மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ? நானும் அந்த முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். ஆமா, நான் உனக்கு கேக்குறேன், பசங்களோட விஷயத்துல ஏதாவது கேர் பண்றீங்களா என்ன? உங்க மேல உள்ள கோவத்தால தான் என் வீட்டுக்காரு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா நான் அந்த பிரச்சனையை நினைக்கலையே. அவன் உன்கிட்ட கோவப்பட்டு பேசினதுக்கும் நீ அவன் கிட்ட சண்டை போட்டதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அது ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? பாலா காணாம போன விஷயத்தை என்கிட்ட மறைச்சு வச்சுட்டாருல, அது எதுக்கு? அவர் அவளை கண்டிப்பா பாத்திருக்க மாட்டாரு. நீங்களும் அவர் பக்கம் தானே பேசுறீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட சொந்த விஷயத்துக்காக வெளியே போவாங்க. அங்க சொந்தக்காரங்களாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா அதுக்காக நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? இத்தனை நாள் நீங்க மனோஜ் மேல கோவமா இருந்தீங்க. இப்ப மட்டும் ஏன் அவர் பண்ணது சரின்னு சொல்றீங்க? நான் இங்க இருக்கிறது அப்பாக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்னை எப்படியாவது அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நீ இங்க எத்தனை நாளைக்கு வேணா இங்க தங்கலாம். ஆனா நீ மனோஜ் கிட்ட போட்ட சண்டையை முடிச்சிட்டு தான் இங்க வந்து தங்கணும். ஊசினால எடுக்க முடிஞ்சதை கடப்பார போட்டு எடுக்க முடியாத அளவுக்கு நீ பண்ணிடாத ஜெயா. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்கிறத நீங்க யாருமே தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் நீங்க அவரை கூப்பிட்டு பேச வேண்டாமா? நீ ஏன்பா என் பொண்ணை அடிச்சு அனுப்புனன்னு கேட்டீங்களா? உங்களுக்குலாம் இப்ப பாலா காணாம போனதா பிரச்சனையே. ஆனா எனக்கு அவளாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. நீ இப்ப எதை பத்தியும் யோசிக்காத. பாலா எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஓ விஷயத்தை பத்தி பேசலாம். என் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து என்ன நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்க போல. ஒருத்தி எங்கேயோ காணாம போயிட்டா, அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உன்னோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா இனிமே நான் கோர்ட்டு வாசலுக்கு தான் போய் நிக்கணும். நீங்க எனக்காக எந்த உதவியும் செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க போங்க, போய் பாலாவை தேடுங்க. ஆனா இனிமே நான் எக்காரணத்தை கொண்டும் அந்த வீட்டுக்கு திரும்பி போகவே மாட்டேன். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைனா அதையும் என்கிட்ட சொல்லிடுங்க. உங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம நானும் என் பொண்ணும் இங்க இருந்து போயிடுறோம். பாலாவோட போட்டோ எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இனி அதுக்கு அவசியம் இருக்காதுல்ல. ஜெயச்சந்திரன் என் கூட வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சார், அவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆமா, கரூர் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது பாலசுதாவா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அவ அங்க இருக்காளா? அப்படின்னா நம்ம உடனே அங்க போய் பார்க்கலாம் சார். நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. இதுக்கப்புறம் நான் சொல்ல போறத பொறுமையா நீங்க கேட்டு முடிக்கணும். என்னாச்சு சார்? அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏரிக்கரையில 3 நாள் அழுகுன நிலைமையில இருக்கிற ஒரு பாடியை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க.
பாலாதான்னு நல்லா தெரியுமா சார்? நீங்க சொன்ன வயசையும் அடையாளத்தையும் வச்சு பார்க்கும்போது அது பாலசுதாவா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டெட் பாடியை இப்போ மார்ச்சுவரியில் வச்சிருக்காங்க. மிஸ்டர் ஜெயச்சந்திரன், நீங்க எங்க கூட மார்ச்சுவரி வரைக்கும் வரணும். அங்க இருக்கிறது பாலசுதாவோட பாடியான்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது அவளா இருந்தா எனக்கு பயமா இருக்கு சார். சார், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, பயப்பட வேண்டாம். 90% அது பாலசுதாவை இருக்காதுன்ற நம்பிக்கையில வாங்க. மீதி இருக்கிற 10% அது விதியோட கையில விட்டுறலாம். போலாமா? வேணும்னா துணைக்கு உங்க கூட ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. உங்க சின்ன பையன் இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அவன் காலேஜுக்கு போயிருக்கான். உங்க ஒய்ஃபை கூட்டு வரீங்களா? என்ன விஷயம்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். வேண்டாம் சார், இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்ப சரி, போலாம். நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சைன் பண்ணணும். நானும் வரட்டுமா? வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். வா, உள்ள போலாம். அவ எங்கேயாவது போய் சாகட்டும்டா. அதுக்காக நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்னதான் பாதுகாப்பா வச்சிருந்தோம், அவ இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டால. எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. இத பாரு, நாம தேடுற வரைக்கும் தேடி பார்த்துட்டோம். போலீஸ்காரங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டாங்க. என்னை எல்லாரும் கேவலமா பார்ப்பாங்க. நான் ஒரு கேடு கெட்டவனா இருக்கிறதுனால தான் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. இங்க இருக்கிறவங்களா நமக்கு செலவுக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரையும் போய் வேலையை பார்க்க சொல்லுடா. உன்னோட வாழ்க்கையில் அவன் நிரந்தரமாவே ஒழிஞ்சு போயிருந்தா எனக்கு சந்தோஷம்தான். டேய், உனக்கு அவளை விட நல்ல பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. நீ சும்மா எதையா சொல்லிட்டு இருக்காதம்மா. எனக்கு அவதான் வேணும், பாலா. டேய் வேணு, டேய் வேணு, டேய் வேணு, எல்லாமே கையை மீறி போயிடுச்சுடா. நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்து இங்கிருந்து கிளம்பு. டேய் என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம முதல்ல என்னோட 2 செட் ட்ரெஸ் எடுத்து பேக்ல வேடி சீக்கிரம் போ. அப்புறம் நான் சுமேஷுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் நீயும் சீக்கிரம் ரெடியாகு. போலீஸ் எந்த நேரத்துல வேணாலும் இங்க வரலாம். எதுக்கு? பாலசுதாவோட பாடி ஏரிக்கரையில கிடைச்சிருக்கான். உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரர் ஒருத்தர் சொன்னாரு. அவங்க பாடியை அங்கிருந்து எடுத்துட்டு போய் மார்ச்சுரியில வச்சிருக்காங்களா. டேய், நீ இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி? டேய், போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து தப்பிச்சு போகணும். டேய், எடி 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 வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம போய் ட்ரெஸ் எடுத்து வேடி. நான் எடுத்து வைக்க மாட்டேன்.
எல்லாரும் சேர்ந்து அவளை கொன்னு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கீங்கல்ல? போலீஸ்காரங்க வரட்டும், உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போட்டும். நடந்த எல்லா விஷயத்தையும் நானே சொல்றேன். இங்க நடந்த எல்லா கொடுமைகளையும் சொல்ல போறேன். அம்மா பிள்ளைங்க யாராலையும் தப்பிக்க முடியாது. டேய் சதீஷ், நீ சொன்னது உண்மையாடா? இங்க வந்து நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? அப்புறம் அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாளா இல்ல அவளை யாராவது கொலை பண்ணி ஏரியில வீசிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏரிக்கரையில அவளோட பாடி கிடைச்சதுங்கிறது உண்மைதான். அதை வச்சு கொலை குற்றத்துக்கான கேஸ் நம்மளை தேடி வருங்கிறது அதை விட உண்மை. தெரிஞ்சுங்க. சொன்ன பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு வளர்த்தல்ல, இப்ப பாத்தியா என்னன்னு? நம்மளுடைய பசங்க எப்படி இந்த மாதிரி கொடூரமா மாறினாங்க, எப்ப மாறினாங்க? டேய் மகனே, நீ பெரிய நடிகன்டா. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஒரு நல்ல புருஷனாவே நடந்துக்கலடா. நல்ல ஒரு அப்பனாவும் இருக்க தகுதி இல்லாதவன். சொல்ல போனா நீ ஒரு நல்ல மகனாவும் இல்லை, ஆனா பெரிய நாடகக்காரன். கர்ப்பிணியா இருக்கிற ஒரு பொண்ணை ஏரியில கொன்னு போடுறதுக்கு ஏற்பாடுகளை பண்ணிட்டு அதை மறைஞ்சிருந்து பார்த்தவன் நீதானே? காக்காவா, நாயா, பூனையா, புழுவா, இப்படி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பத்தாதுடா. உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம் எனக்கு மகனாவே பிறந்திருக்க கூடாதுடா. அனுபவிப்ப, இனிமே வர எல்லாத்தையும் பங்கு போட்டு அனுபவிப்ப. சதீஷ் அண்ணா, அவ எங்க? யாரு? பாலா. அவளோட பணம் எந்த மார்ச்சுவரியில் இருக்கு? நான் போய் அவளை பார்க்கணும். டேய் சொல்றது கேளு. வேண்டாம்டா. எனக்கு பார்க்கணும். நான் பார்க்கணும். நான் பார்க்கணும். நான் பார்க்கணும். என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் என் கைக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான்னு நான் நினைச்ச பொண்ணு அவ தப்பிச்சு போயிட்டல்ல. இங்க பாரு, அவ போகட்டும்டா. அவ போனதோட இல்லாம நமக்கு சரியான தண்டனை வேற கொடுத்துட்டான். அவளுக்காக நாம எதுக்கிட்ட கவலைப்படணும்? நாம அவசரப்பட வேண்டாம். கேஸ் எதை நோக்கி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். எனக்கு பயம் இல்ல, ஆனா எனக்கு பாலாவை பார்க்கணும். டேய், ஜெயச்சந்திரனை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம பார்க்க முடியும். அதுக்கான உரிமை எனக்கு தான் இருக்கு. அவளோட பணத்தை வாங்க வேண்டியது நான் தான். டேய், இந்த நேரத்துல நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத வேணும். டேய், ஒருவேளை நீ இப்படி கோவப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா அதோட எல்லாமே முடிச்சு போயிடும். சதீஷ் சொன்ன மாதிரி முதல்ல கேஸ் எந்த பக்கம் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவெடுக்கலாம். டேய் வேணு, நாம ஒரு 2 நாளைக்கு ஊரை விட்டு போயிடலாம். ஒருவேளை யாராவது கேட்டா நீ பூனேக்கு திரும்பி போயிட்டேன்னு இவங்க எல்லாரும் சொல்லிடுவாங்க. அம்மா, அவங்க கூட நானும் போயிருக்கேன்னு நீங்க சொல்லணும். வாங்க சார். சார் வேண்டாம் சார், என்னால் அதை பார்க்க முடியாது. மிஸ்டர் ஜெயச்சந்திரன், ப்ளீஸ், நீங்க பார்த்து சொல்லாம எங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது. வாங்க.
ரொம்ப செதஞ்ச நிலையில தான் ஏரிக்கரையில இருந்து கிடைச்சிருக்கு. ஒரே முறையில் பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். வாங்க. ரிலாக்ஸ் மிஸ்டர் ஜெயச்சந்திரன், நல்லா பார்த்து சரியா சொல்லுங்க. இல்ல சார், இது என்னுடைய பொண்ணு இல்ல. இல்ல. கன்ஃபார்மா சொல்றீங்களா? எனக்கு நல்லா தெரியும் இது பாலா இல்ல. எனக்கு இப்பதான் சார் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என்னுடைய மனசு சொல்லுது அவளுக்கு எந்த பிரச்சனையும் நடந்திருக்காதுன்னு தோணுது. என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. அவ உயிரோட தான் இருக்கா. இவங்களை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை சார். யோ இத பாரு. இந்த பொண்ணை 2-3 நாளைக்கு முன்னாடி போற வழியில தான் நான் பார்த்தேன். நீ பார்த்தது இந்த பொண்ணு தானே சரியா தெரியுமா? பொண்ணுங்களை இவன் ஒரு முறை பார்த்தா ஞாபகம் வச்சிருப்பான் சார். அப்படின்னா நீ எஸ்ஐயை பார்க்கவா. சார், இந்த ஆளு அவங்கள பார்த்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போற வழியில அவங்கள பார்த்து தான் சொல்றான். இங்க வந்து நில்லு. உன் பேர் என்ன? சந்திரபானு. நீ பார்த்தது போட்டோல இருக்கிற இந்த பொண்ணையா? ஆமா சார். என் ஆட்டோ ரிக்ஷாக்கு கை போட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருந்த காரணத்தினால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல இந்த பொண்ணு கூட வேற யாராவது இருந்தாங்களா? இல்ல சார், இந்த பொண்ணு தனியா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துட்டு முன்னால போகும்போது என் மனசு சங்கடப்பட்டுச்சு. அதுவும் பொம்பளை பொண்ணு இல்ல, ஒருவேளை அவங்க ரொம்ப அவசரமா தான் போறாங்களோன்னு நினைச்சேன். அதனால என் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் திரும்பி வந்தப்போ இந்த பொண்ணு பாஸ்கரன் ஆட்டோல கையை காட்டி ஏறி போனதை நான் பார்த்தேன். பாஸ்கரனா? அது யாரு? இந்த ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுற ஒரு சீனியர் டிரைவர். பார்த்தா உங்களுக்கே தெரியும், அவர் ஒரு பழைய ரவுடி சார். ஒரு கொலைகேஸ்ல ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளு ரொம்பவே மாறிட்டாரு. 1 வருஷமாவே எங்க கூட அவரு இங்கதான் இருக்காரு. அவர் இப்ப இங்க இருக்காரா? இல்ல சார், அந்த ஆட்டோ போனதை மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை பத்தி தகவல் எதுவுமே இல்லை. ரமேஷ் சார், அந்த ஆளோட ஃபோன் நம்பர் வாங்கி சார். பாஸ்கரன் மொபைல் யூஸ் பண்ண மாட்டார் சார். அவர் எங்க தங்கி இருக்காரு? ஆட்டோல. ஆட்டோலையா? அவருக்கு வீடு எல்லாம் எதுவும் இல்லையா? அவருக்கு எல்லாமே அவரோட ஆட்டோ தான் சார். அப்புறம் அந்த ஆளை எங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறது? அடிக்கடி இப்படி காணாம போயிடுவார் சார். 3 நாள் கழிச்சு மறுபடியும் வருவாரு சார். இப்ப இந்த பொண்ணு தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க. பாஸ்கரன் சரியா அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு சார். நீங்க எதுக்கும் அங்க போய் கேட்டு பாருங்க. இல்லைன்னா பாஸ்கரன் அவ நாங்க எல்லாரும் தேடி கண்டுபிடிக்கிறோம். இங்க பக்கத்துல நம்ம ஏற்கனவே போன ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கு. சரி, எதுக்கு நம்ம மறுபடியும் அங்க போய் விசாரிப்போம். வாங்க. ஓகே சார். இவரோட நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்க சார். நம்பர் சொல்லுப்பா. 95 26 98 60 57. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை இங்க பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? இவங்க தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற பாலசுதா. ஒரு ஆட்டோ டிரைவர் இவங்களை இந்த ஆஸ்பத்திரி கூட்டு வந்ததா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த பேர்ல யாருமே இங்க அட்மிட் ஆகல சார். எந்த பேர்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு கவலை இல்லை. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்களான்னு சொல்லுங்க. கர்ப்பிணியா இருக்கிற இந்த பொண்ணு ஆட்டோலயே சிட்டியில இருக்கிற எந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இப்போ வரேன் சார். இதுக்கப்புறம் அந்த பாஸ்கரையும் அவளையும் வச்சு இல்ல சார், நான் என்னோட சந்தேகத்தை தான் சொன்னேன். டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி சந்தேக பிராணி இருக்கிறதுனால தான் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியல. சாரி சார், இந்த போட்டோல இருக்க பொண்ணு இங்க தான் இருக்காங்க. நாங்க லாஸ்ட் டைமே வந்தப்ப நீங்க நல்லா தேடி பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம்ல. இதுக்காக நாங்க எத்தனை தடவை வந்து போறது? ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? அது எங்க மிஸ்டேக் இல்ல சார். சார், நீங்க முதல்ல இங்க வந்து கேட்டப்ப பாலசுதான்ற பொண்ணு இங்க அட்மிட் ஆயிருக்காங்களான்னு கேட்டீங்க. அந்த பேர்ல யாரும் இல்ல.
ஆனா இப்ப இருக்குன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணோட பேரு பாலசுதா இல்ல அகிலாமா. அகிலாவா? ஆமா சார். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல அவங்களோட பேரு அகிலான் தான் இருக்கு. அவங்கள பாஸ்கர்ன்றவர் தான் கேர் பண்றாரு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.